Hi friends, போன வீடியோவில் if பார்த்தோம். இந்த வீடியோவில் சேம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஸ்விட்ச். ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் டு த ஸ்க்ரீன். ஸோ இதுதான் போன வீடியோவில் பார்த்தது. இந்த வீடியோவில் ஸ்விட்ச் பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்துட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வரதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு வேரியபிள் அது 10 விதமாக சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கலர்னு ஒரு வேரியபிள் உனக்கு 7 கலராக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிள் மாறிட்டே இருக்குன்ற சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த இஃப் கலர் ஈக்குவல் டு ரெட் டூ திஸ், கலர் ஈக்குவல் டு ப்ளூ டூ திஸ், கலர் ஈக்குவல் டு ஒயிட் டூ திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு இஃபிலிருந்து இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜ் மெயின் மறந்துட்டேன் வழக்கம் போல். ஸோ பேசிக் சின்டாக்ஸ் டே ஷார்ட் டிக்ளரேஷனே பண்ணுறேன். மண்டே ஸ்விட்ச். நைஸ் ஸ்விட்ச். இன்டெலிஜென்ஸ் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக நானே கோட் பண்ணுறேன். ஸ்விட்ச் டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் மண்டேவாக இருந்தால் கோலன் எஃப்எம்டி டாட் ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. println ஸ்டார்ட் ஆஃப் த வீக். ஸோ obviously மண்டே ஸ்டார்ட் ஆஃப் த வீக். நெக்ஸ்ட் கேஸ் ஃப்ரைடேவாக இருந்தால் println எண்ட் ஆஃப் த வீக். அடுத்தது டிஃபால்ட். இதுதான் பேசிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி தான் பேசிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் நான் இங்கே println போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன லாஜிக் வேணால் கொண்டு வரலாம். ஸோ அவ்வளோதாங்க. பெருசாக இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோக்கு எதுவுமே இல்லை. லெட்ஸ் மேக் இட் குவிக். அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஸ்விட்ச் டாட் கோ ஸ்டார்ட் ஆஃப் த வீக். ஈவன் இப்போ நம்ம மண்டே வந்துட்டு ஒரு வேளை ஃப்ரைடே மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. எண்ட் ஆஃப் த வீக் வரும். ஈவன் தான் வேறு என்ன போட்டாலும். ஸோ ஈவன் நான் வந்துட்டு டிஃபால்ட் கேஸாக கொடுத்துட்டேன். ஸோ என்ன ஸ்ட்ரிங் போட்டாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டேன்னு வந்துடும். அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒன் திங் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஸ்விட்ச் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக்கெண்டுக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டே வருது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு நம்மளுக்கு வீக்கெண்டுன்னு பிரிண்ட் ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சாட்டர்டேக்கு ஒரு ஸ்விட்ச், சண்டேக்கு ஒரு ஸ்விட்ச் போட தேவையில்லை. சாட்டர்டே அண்ட் சண்டேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் எஃப்எம்டி டாட் println வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கே ஈவன் சாட்டர்டேன்னு இந்த டேவை வச்சாலுமே சாட்டர்டே மீன்ஸ் வீக்கெண்ட்னு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஈவன் சண்டே வச்சாலுமே வீக்கெண்ட். ஸோ எஸ். ஸோ மல்டிபிள் கேசஸ் வந்துட்டு நம்ம ஒரே லைன்லேயும் கொடுக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் கமா போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கண்டிஷன்ஸை கூட கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோர் ஈக்குவல்ஸ் கோலன் ஈக்குவல்ஸ் ஷார்ட் டிக்ளரேஷன் 100. ஓகே. ஸோ ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் லீவ் பண்ணிடுங்க ஃப்ரீயாக. நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த வேரியபிளுக்கு கேஸ் போடும். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கண்டிஷன்ஸ் எந்த வேரியபிளுக்கு வேணால் போடலாம். ஸ்கோர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சு அப்படின்னா எஃப்எம்டி டாட் println என்ன போடுறதுன்னு தெரில கைஸ். கிரேட்டர் தென் 100ன்னு போட்டுருவோம். ஓகே. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப யோசிக்க வேணான்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் கிரேட் இ. ஏன் நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. கிரேட் இ 50க்கு மேலே இருந்துச்சுன்னா கிரேட் ஏ 100க்கு மேலே ஒன்லி 100க்கு மட்டும் கிரேட் எஸ் கொடுப்போம். கிரேட் எஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இஃப் எல்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இட் வாஸ் ரியலி குட் ஐ வுட் சே. நீங்கள் இஃப் எல்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 100 வந்துட்டு கிரேட் எஸ், 50 கிரேட் ஏ அண்ட் 50 below is grade E. That's it. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எடிட் பண்ண வேண்டிய வேலை வரலாம். அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போனேன். இன்னும் 2-3 தடவை வந்துட்டு வெளியே போனேன். ஸோ
நீங்கள் இந்த வீடியோ இடையில நிறைய கட்ஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், see you in the next video. ஃபார் லூப்பில் பார்க்குறேன். பை பாய்.